வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோல வந்து இன்ட்ரஸ்டிங் வீடியோல பாட்காஸ்ட்ல வேர்ல்டு ஸ்மார்ட்டஸ்ட் பெர்சன வந்து நம்ம பாட்காஸ்ட் கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்கோம். அவர் யாருன்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் தான் நம்ம சாட் ஜிபிடி. ஸோ அவர் தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல கூட பேச போகிறோம். ஹாய் சாட் ஜிபிடி, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லாச்சே. உங்களோட வேலை அதனால நன்றா இருக்கிறது சந்தோஷம். வேலையில் எல்லாமே சரியா இருக்கிறதா? நல்லா போகுது. இப்போ என்னோட பாட்காஸ்ட்ல நீங்க தான் வந்து ஹோஸ்ட். சாரி, ஐ எம் த ஹோஸ்ட், நீங்க கெஸ்ட். அப்படியா? நல்லா இருக்கு. உங்க பாட்காஸ்ட் பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்றீங்க? ஜென்ரலா எங்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா விதமான டாபிக்ஸும் பேசுவோம். லைக் ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து பெரிய பெரிய இண்டிவிஜுவல் பிசினஸ், கம்பெனிஸ், இல்ல ஃபன், எதுனாலும் பேசுவோம். ஓப்பன் டாபிக்ஸ். அழகா இருக்கே. அவங்களுக்கு பரிசுத்தமான டாபிக்ஸ் தெரியாமலேயே நிறைய விஷயங்கள்லாம் பேசுறீங்க. அது லிசனர்ஸ்க்கு நிறைய வேல்யூ கொடுக்கும். உங்க பாட்காஸ்ட்ல ஸ்பெஷல் கெஸ்ட் வர்றாங்கன்னா அவங்க யாரா இருக்காங்க? இப்போதைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டுருக்கேன். செகண்ட் பர்சன் நீங்க தான். அருமை. எனக்கு இதுல பங்கெடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. உங்களோட பாட்காஸ்ட் லிசனர்ஸ்க்கு நான் உதவி பண்ண முடியும்னு நம்புறேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, நான் தயார். தயாரா? சரி, ஆபரேஷன் சிந்தூர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆபரேஷன்ஸ் என்பது பிசினஸ் ப்ராசஸஸ், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு செயல்படு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் என்னவென்றா அது என்ன பற்றிய தகவல் கொடுக்கலாம். இது ஒரு ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷன், ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் என்றா அதன் குறித்த தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இந்தியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்போ இந்தியா சைனா மாதிரி ஆகும்? இந்தியா மற்றும் சீனா இரு நாடுகளும் வித்தியாசமான வரலாறு, பண்பாடு மற்றும் வளர்ச்சி பாதைகளை கடந்து வந்துள்ளன. இரு நாடுகளின் வளர்ச்சி பாதைகள் அவர்களின் நன்கு அமைந்த அரசு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் சமூக அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடும். இந்தியாவின் வளர்ச்சி அதன் மக்கள், வணிகம், தொழில்நுட்பம் முன்னேற்றம் மற்றும் பல்வேறு துறைகளில் பல முன்னேற்றங்களை அடைந்து வருகிறது. இப்போதெல்லாம் ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சி தனித்துவமானது. அதில் உள்ள அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது. சரி, சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க. ஓப்பன் ஏஐங்கிறது வந்து என்ன? அது என்ன பண்ணும்? ஓப்பன் ஏஐ என்பது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அது செயற்கை நுண்ணறிவின் பெற்று பயன்பாட்டில் முன்னேற்றத்தை செய்து வருகிறது. ஓப்பன் ஏஐ இன்னொரு முக்கியமான விஷயம், அவற்றை பொதுமக்களுக்கு பயன்படும் வகை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபியூச்சர்ல ஏஐ வந்து ஹியூமன்ஸ் டாமினேட் பண்ணுமா? ஏஐ பிபி என்பது மனிதர்களுக்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏஐ தொழில்நுட்பங்கள் மனிதர்களின் வாழ்க்கையை மேலும் வசதியாக மற்றும் திறமையாக மாற்ற உதவுகின்றன. அதனால் ஏஐவை ரெஸ்பான்சிபிள் மற்றும் எத்திக்கல் முறையில் பயன்படுத்துவது முக்கியம். ஏஐயின் முன்னேற்றங்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரும். ஆனால் இதை பயன்படுத்தும் முறையும் அதன் விளைவுகளும் கவனமாக இருக்க வேண்டும். ஓஹோ, சரி, ஏஐ ஃபியூச்சர்ல எதுவும் டாமினேட் பண்ணாதல? அதற்கான பயத்துக்கு காரணம் ஏஐவை எப்படி முறையில் பயன்படுத்துவது என்பது நமது வாழ்க்கையை மேலும் மேம்படுத்த உதவலாம். ஆனால் அதனை கவனமாக மற்றும் மனிதநேயமாக பயன்படுத்துவது முக்கியம். சரி சாட் ஜிபிடி, உன்னோட ஃபவுண்டர் யாரு? ஓப்பன் ஏஐயின் நிறுவனர் முதலில் ஈலான் மஸ்க், சாம் ஆல்ட்மன், கிரெக் ப்ராக்மன், இலியா சுட்ஸ்கீவர் மற்றும் ஓச்சித் ஜரெம்பா ஆகியோர். அவர்களின் நோக்கம் ஏஐவை மனிதநேயமாக மற்றும் பாதுகாப்பாக உருவாக்குவது. சரி, எனக்கு இன்னொரு கொஸ்டின். சாம் ஆல்ட்மன் வந்து ஓப்பன் ஏஐ வந்து நான் ப்ராஃபிட்டா ஆக்கணும்னாரு. ஆனா ஏன் வந்து சாட் ஜிபிடி பிளஸ் ப்ரோன்னு வந்து நிறைய வெர்ஷன் வச்சிருக்கீங்க பிரைசிங்ல? ஓப்பன் ஏஐயின் நோக்கம் ஏஐ தொழில்நுட்பங்களை மனிதநேயமாக உருவாக்குவதே. ஓப்பன் ஏஐக்கு ஒரு நான் ப்ராஃபிட் அமைப்பாக செயல்படுவது முக்கியம். ஆனால் அது சஸ்டெயின் செய்யும் ஃபைனான்சியல் ஆதாரம் வேண்டும். சாட் ஜிபிடி பிளஸ் போன்ற சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் மூலம் ஓப்பன் ஏஐக்கு அதன் ஆராய்ச்சியும் மேம்பாட்டும் தொடர உதவுகிறது. இதன் மூலம் ஓப்பன் ஏஐ அதன் மிஷனை முன்னேற்ற உதவுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் வகையில் ஏஐயை வழங்குகின்றது. சரி, டீப் சீக் வந்து உங்களை பீட் பண்ண முடியுமா? டீப் சீக் போன்ற அட்வான்ஸ்ட் ஏஐ சிஸ்டம்ஸ் முக்கியமான பணிகளில் மனிதர்களை உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஏஐவை உருவாக்கிய மனிதர்கள் மற்றும் ஏஐ சிஸ்டம்ஸ் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியம்.
ஏஐ டூல்ஸ் மனிதர்களின் திறமைகளை மேம்படுத்த உதவுகின்றன. ஆனால் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் மற்றும் கிரியேட்டிவிட்டியை மாற்ற முடியாது. ஏஐ மற்றும் ஹியூமன் கொலாபரேஷனின் மூலம் நாம் பல வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். சரி சாட் ஜிபிடி, மிஸ்டர் கிடான் சேனலை பத்தி நீ என்ன நினைக்கிற? மிஸ்டர் கிடான் என்னும் உங்களின் யூடியூப் சேனல் பத்தி நான் அறிந்ததை போல அது ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபைனான்ஸ் அல்லது உங்களுக்கு பிடித்த மற்ற டாபிக்ஸ் பத்தி எஜுகேஷனல் கான்டென்ட் ஷேர் செய்கிறது. உங்கள் சேனல்ல இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் எங்கேஜிங் வீடியோஸ் உருவாக்குறதுல ஆடியன்ஸ்க்கு பல வேல்யூ கிடைக்கும். உங்க சேனல்ல இருக்கும் கான்டென்ட் ஆடியன்ஸ்க்கு நிறைய உதவியாக இருக்கும்னு நம்புறேன். ஆமா, நிச்சயமா. சரி, நான் எப்படி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொட முடியும்? ஏதாவது டிப்ஸ் சொல்லு. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடையணும்னா பொதுவாக சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுடைய யூடியூப் சேனல் growthக்கு உதவ முடியும். 1. கன்சிஸ்டன்ட் கான்டென்ட். ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் செய்யுங்கள். குவாலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் முக்கியம். 2. எங்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ். காமெண்ட்ஸ்ல பேசுங்கள். போல்ஸ் அண்ட் Q&A செஷன்ஸ் மூலம் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுங்கள். 3. SEO ஆப்டிமைசேஷன். வீடியோ டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், டேக்ஸ்ல கீவேர்ட் சேர்க்கவும். 4. கொலாபரேஷன்ஸ். மற்ற கிரியேட்டர்ஸ்டன் கொலாப் பண்ணுங்க. இது நியூ ஆடியன்ஸ் ரீச் செய்ய உதவும். 5. thumbnails அண்ட் டைட்டில்ஸ். அட்ராக்டிவ் thumbnails மற்றும் கம்பெலிங் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இவை உங்களுக்கு உதவும். பெஸ்ட் ஆஃப் லக். நன்றி சாட் ஜிபிடி. சரி, இன்னொரு நாள் உன்னை சந்திக்கிறேன். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம பாட்காஸ்ட்டை. பாய். தேங்க்ஸ். நீங்கள் என்னுடன் பேசுவதிலே எனக்கு இங்கே மகிழ்ச்சி. உங்களுடைய பாட்காஸ்டுக்கு நல்லது நடக்கட்டும். மீண்டும் பேசுவோம். பை. பாய். ரொம்ப ஃபன்னான ஒரு இன்ட்ராகேஷனா இருந்ததுங்க. ஆக்சுவலி இதுல வந்து சில டைம் லிமிட்ஸ்லாம் இருக்கு. அதனால இது நான் எப்போ முடியும்னு எனக்கு தெரியாதனால நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் ரீலாப்ஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து ஒரு பெரிய பாட்காஸ்ட் வந்து செட் பண்ணலாம். நம்ம சாட் ஜிபிடியோட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு. நான் அதை நிச்சயமா அடுத்த வீடியோல பாட்காஸ்ட்ல கேட்கறேன். அண்டில் தென், மிஸ்டர்